எரேமியா 34வது அதிகாரம், சரி 31:16. எரேமியா 31வது அதிகாரம் 16வது வசனத்துல, நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடி உன் கண்களை காத்துக்கொள், உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இதோ அந்த ஜனங்கள் மிகுந்த துக்கத்தில் இருந்திருக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்க மிகுந்த துக்கம், வேதனை, பிரச்சனைகளுக்கு மேல பிரச்சனை. நான் கர்த்தர் சொல்லுகிறார், என்ன செய்யணுமா? நீ அழாதபடி, அல்லேலூயா அல்லேலூயா, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள், அல்லேலூயா, உன் கிரியைக்கு பலன் உண்டு. எனக்கு அருமையானவர்களே, நாம் அழுதுகிட்டே இருந்தாலும் சரி, கடந்த வருஷத்துல கண்ணீர் விட்டாலும் சரி, போராடி கொண்டு இருந்தாலும் சரி, இந்த வருடத்தில் இந்த வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்திரிக்க போகிறோம். நாம் கண்ணீர் விடாதபடி அடக்கி கொள்ள போகிறோம். இந்த வருடத்தில் நீங்கள் கண்ணீர் விடுகிறதை அடக்கி கொண்டு என்ன செய்ய போறீங்க? அடக்கிறதுனால் அடக்குவீங்க, உங்கள் கிரியைக்கு கர்த்தர் பலன் தரப்போகிறார். இங்கே என்னெல்லாம் செய்திகளோ அதற்கு கர்த்தர் பலன் தரப்போகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைக்காக நீங்கள் எதெல்லாம் செய்திகளோ அதற்கு கர்த்தர் பலன் கொடுக்க போகிறார். இந்த வருடத்துல அதைத்தான் நீங்க அனுபவிக்க போறீங்க. நீங்கள் என்ன கர்த்தருடைய நாமத்துக்காக பிரயாசப்பட்டீர்களோ அதை மறக்கிறதுக்கு தேவன் அணியுள்ள தேவன் அல்லவே. என்னென்ன காரியம் இயேசு நாமத்திற்கு செய்தாலும் அதை இந்த வருடத்தில் மறக்காதபடி உங்களுக்கு ஆர்வம் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. உங்கள் கிரியைக்கு இந்த வருஷத்துல பலனை கர்த்தர் தரப்போகிறார். என்ன, கண்ணீர் விட போவதில்லை. கண்ணீர் வந்தாலும் நீங்க அடக்கி கொள்ள போறீங்க. கண்ணீர் சிந்த மாட்டீங்க. வேணாம், என் கிரியைக்கு பலன் இருக்கு, என் கிரியைக்கு பலன் இருக்கு, அதனால் நான் என்ன செய்ய போகிறேன்? கண்ணீர் விட மாட்டேன், கண்ணீர் விட மாட்டேன். ஐயா, நான் கூட சரி கண்ணீர் விடுவீங்களோ என்னமோ அமைதியா இருக்க பார்த்தா அதெல்லாம் முடியாது. எங்க கண்ணீரை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், நிறுத்த மாட்டோம், விட்டுக்கிட்டே தான் இருப்போம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அல்லேலூயா அல்லேலூயா.